ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைப்பருப்பு ரவையை வச்சு இன்ஸ்டன்டான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து 2 அல்லது 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. வாஷ் பண்ணிட்டு வந்த பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. அப்படியே பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. பருப்பு அளந்த அதே கப்பால் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இங்கே தோசை தான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தோசை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்குங்க. நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சாலும் இந்த தோசை வரும், சாஃப்டாக செஞ்சாலும் வரும். எப்படி செஞ்சாலும் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திரட்டி விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தோசை வந்து 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 சைடு குக் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சைடு மட்டும் குக்கான போகுதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெளியில் எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தோசை கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி அல்லது சாம்பார், இட்லி பொடி இது போல் எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.